10 வருஷமா புருஷன் முன்னாடி பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து கிருமல்களை போட்டுருக்கேன். கிருமல் இருக்கு. சட்டப்படி பொண்ணு இல்லைன்னா ஐயனாடா சட்டப்படி பார்க்கறவங்களுக்கு பிறகு கிராமத்துல குறுக்கோயில போய்கிட்டு இருக்கா. சட்டப்படி நடக்கல மேல புடுங்க முடியல. அதான் குறுக்கு குடிக்கிற வர குறுக்குப்ப குறுக்க வந்தது குறுக்கத்தான பையன் குறுக்க பிறந்த நாய். படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது திருவாரூர் புத்தி லட்சணம் எல்லாம் கேனத்தனமா கேனப்ப ஏன்னா ஐயன் மேல சொல்லிக்கிறேன். அவர் போயிருக்காரு ஐயருக்கு இலக்காரத்துல நீங்க எதுவும் பேசுறாங்க. அதாவது பேசாம ஐயெல்லாம் இருக்கா நம்ம அடக்கி வச்சு இவர் ஆடணும். ஐயெல்லாம் பெரிய ஆடணும். இவர் நம்ம வாய அடக்கி வச்சுட்டு இவர் ஆடணும். அதான் ஒரே வழி. அதுக்கு ஆள் பிடிக்கிறான். கொஞ்சம் பரவாயில்லைங்க என்னை தெரியலையான்னு வேற. வாங்கல புதுமையா வீடு வாங்கல அறிவில்ல எப்படி வாங்குற. ஆனா நீ அளந்து வாங்கி பண்றாங்க என்ன 10 வருஷமா புடுங்க நீ புடுங்க ஆண்டு என்ன எப்படா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா சார் எங்க டாக்டர் தாங்க முடியல சார் நாங்க அப்படித்தான் உங்களை டாக்டர் பண்ணுவோன்றாங்க. கோயிலுக்கு அப்புறம் டாக்டர் பண்ணுவானா அவங்க வந்து நம்ம டாக்டர் பண்ணுவாங்க. என்னை போட்டு பாடா படுத்துறாங்க. அவன் டாக்டர் தாங்க இங்க வந்து பேசுறோன்றேன். அப்ப அவன் எவ்வளவு தூரத்துக்கு நான் மன்னிச்சான் ரோட்டவன் அவன் நாங்க மண்டையும் மூஞ்சியும் இப்படி போறது போல அன்னைக்கு தாங்க செத்தாரு. அவன் வச்சுட்டாங்க அந்த பெருமாள் அப்படி தேவை அவளுக்கு முன்னாடி அப்படி வளர்க்கணுமா அப்படி ஆணி வந்து செமிச்சு போயிட்டு நீ நல்லா இருந்திருக்கியா அப்படியே நான் கொடுத்தா நீ நல்லா இருந்திருக்கியா. உன் மாசாட்சி உனக்கு கொண்டுருண்டா. உன் மாசாட்சி கொண்டு உனக்கு புளியில கொட்டி வச்சிடும். ஈகோ பாக்குறதுக்கு என்ன விஷயம்? நியாயமா ஈகோ பாரு. நான் கூறுக்கொள்ளுங்க ஈகோ ஜெயிக்க வேணாம். நியாயமா போய் பாரு. நீங்க குறுக்கொள்ளுங்க ஈகோ அப்படி உனக்கு ஒரு வளர்த்துக்கு ஒரு தேவை கிடையாது. குருக்கோயில் எத்தனை நாளைக்கு ஜெயிக்கிறியா? எத்தனை நாளைக்கு போங்க ஜெயிக்க? ஜெயிக்கலாம் இன்னைக்கு ஜெயிக்கா நாளைக்கு ஜெயிக்கலாம் ஒரு மாதம் கூட நீ ஜெயிக்கலாம். குறுக்கொள்ளுங்க போனீங்கன்னா என்ன அந்த நேரத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னைக்கு ஜெயிக்கும்? உன் மனசாட்சி ஒரு கொலையா கொண்டுட்டா வேலை இல்லாம வீட்டுல உட்காந்து படுக்கவும் தூக்கம் வராது. நாய்க்கு எவனா கெடுக்கலா கிடைக்கிறவன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவனுக்கு அவனா தெரியதான் கேட்கும். போய் தஞ்சை அடிக்க போயிடுறது பெட்டிஷன் போட போயிடுறது மொட்டா பெட்டிஷன். அதுதான் மெண்டல் நம்ம போய் வளர்த்துப்ப குறுக்கு புத்தியில எத்தனை நாளைக்கு வாழ்ந்துருவ? குறுக்கு புத்தியில வாழ்ந்து ஜெயிச்சிருக்கியா? நியாயமா இல்ல
கழுத்து ஆயிக்கணும் என்ன ஆட்டம் ஆடுறியா வருவத்தாள் ஆமா தெரியும் அவன் என்னன்னாக்கா பிரச்சனை கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு இது போட்டிருக்கு மயில் போட்டிருக்குன்னா அப்ப அது வழியில வா ஏன் குறுக்கு திங்க போற நாய் என்ன என்னைக்கு ஜெயிக்கும் மிச்சக்கார நாய் ஒரு புறா வச்சுக்கிட்டு ஒரு மாசம் எடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் அமைதியை கொடுத்துட்டு 9,000 பண்ண வேண்டிய நீ வெட்டித்தனமா போய டெய்லி மண்டது சாவு என்ன எப்படி சாகுறாங்க அழுகி சாப்பிடலாம் கண்டிப்பா உருப்படி மாற்றம் கொடுத்தா சொல்லுவாங்க நான் தேர்ந்தெடுக்கிறேன் அடுத்தவங்களுக்கு எவ்வளவு காசை கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இல்லாம என்ன ஒவ்வொரு நாளுமா நானே முடிச்சேன் வயசு போற காசத்தான் போட முடியும் கொச்சு காசெல்லாம் போட்டுக்க முடியும் அதுக்கு இருந்து சாவு அடுத்த வழிபட்டான வயசு வயசு எத்தனை நாளைக்கு ஜெயிக்க முடியும் வந்துச்சு கோட்ல பார்த்து கோட்ல இருக்கணும் மயில் இப்படி திருநெல் திருநெல் அவனுக்கு அங்க கல்வி ஆயிடுச்சுங்க அது அந்த இடத்துல இந்த நாளைக்கு கடிச்சு அன்னைக்கு இருந்தே போலீஸ் ஸ்டேஷன் அறையில அன்னைக்கு இருந்தா இன்னைக்கு ஹைகோர்ட்ல தள்ளிச்சு வந்தா அன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி குறுக்கோலியில போறது சாக மாட்டாங்க உனக்குலாம் சாக மாட்டேங்குது நல்ல என்ன இருக்காதுன்னா நான் நினைச்சிருக்கலாம் கெட்ட வந்து ஐயங்கள் இந்த மாதிரி வரையா நான் பார்த்ததே இல்லை நான் எப்ப அந்த 15 வருஷம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேள்வி நாயே பார்த்ததே இல்லை கொஞ்சம் வெளியே இந்த செய்தி மாறியடி சாமி முடிச்சாயே சாமி கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் வேலை பார்க்காத அப்படின்னு சொல்றியா போய் கம்பெனி கொடுத்துருக்கியா அவர் ஐயன் நடக்காரத்தி பேசாத கடப்பாறை குத்தி வேண்டு போறாரு இதை பண்றதெல்லாம் அயோக்கியத்தோட அது தெரியாது இவனோட திருக்கணா இருக்காங்களா அது எப்படி தோல் உள்ள அடுத்த தாங்க மாட்டாங்க போலீஸ்காரனா இன்னைக்கு ரொம்ப ஒப்பு ஓட்டுறாரு நம்மள அவரே சொல்றாருல்ல பண்றாரு என்ன உனக்கு அதாண்டா தெரியும் திரும்ப வேணான்னு வாப்ப என்ன நீ வேற அழிஞ்சு ஓட்டுற நீ தான் பேசுன அதெல்லாம் எடுக்கவே இல்லை அதை எடுத்துக்காங்க போட்டு பாரு சந்தோஷமா இரு அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு நாசமா போயிடுவேன் வெளிப்பக்கத்தை எடு
சந்தோஷமா போட்டு பிந்து போட்டு வீட்டில் பிரேம் பண்ணி கூட வச்சுக்க. நல்ல கிளாஸை கொடுத்து விட்டு கிளாஸை விட்டுட்டு அப்புறம் நீ போராடு நாளைக்கு இதான் உனக்கு தெரியும். Thank you.